ஹாய், நான் உங்க பேர் என்ன? Hi, I'm Gokula Krishnan. I'm alumni of SNS Tech. I'm passed out in 2013 of EC batch. இப்ப என்ன பண்றீங்க? I'm working Amber. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி. இது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இருக்கு இதுல. நான் சாஃப்ட்வேர் டீம்ல இருக்கேன். ஓகேண்ணா. கம்பெனி எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்றீங்க? ஆம்பர் கனெக்ட்ல இருக்கேன். அதுல வந்து சீனியர் டெவலப்பரா இருக்கு. ஓகே. உங்க எந்த ஸ்கூல் ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்ல முடியுமாண்ணா? புரியல. ஸ்கூல் லைஃப் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஸ்கூலை பத்தி நான் இங்க வந்து இங்க பக்கத்துல தான் வந்து இங்க ஹரிகிருஷ்ணாவோட பக்கத்து வீடு தான். இங்க ஹெச்ஆர்எம்ஸ்னு ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. அங்கதான் படிச்ச 10th வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணாரி அம்மன் சத்தியமங்கலத்துல வந்துட்டு 12th வரைக்கும் அங்க முடிச்சேன். 12th அப்புறம் இங்க SNS டெக் இங்க வந்தோம். உங்க லைஃப்ல சேலஞ்சஸ் ஏதாவது இருக்கா? அபிஷியல் சேலஞ்சஸ். அபிஷியல் சேலஞ்சஸ்னா நீங்க வந்துட்டு இப்போ வந்து புக்ல பார்த்து படிச்சுட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஒன் பார்ட் ஆஃப் த ஒன்னு வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸுக்கு மட்டும்தான். நீங்க அதை தவிர வந்து நீங்க நிறைய புக்ஸை விட வேற ஏதாவது பார்க்கணும், படிக்கணும். அது பாத்தீங்கன்னா தான் வந்து கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லாம் வந்து அது வந்து ஒரு மார்க்ஸுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த சிலபஸே தவிர மற்றது நீங்க வந்து ஒவ்வொன்றும் வந்து ப்ராக்டிக்கலா நீங்க வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து சர்வை பண்ண முடியுமா மார்க்கெட்ல. ஏன்னா வருஷத்துக்கு எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வெளியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து நீங்க படிக்கிறதெல்லாம் ஓகே, மார்க் வாங்குறது அது எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஒரு எஸ் கிரேடு, ஏ கிரேடு எல்லாமே வாங்கிக்கலாம். பட் அதை தவிர நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி போய் ஒரு செமினார் போறது, இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து போல்ட்னஸ் நல்லா வரும். ஸோ அந்த போல்ட்னஸ் இருந்ததுன்னா நீங்க இன்டர்வியூ வந்து ஈஸியா அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு ஃபியர்னஸ் வராது, ஸ்டேஜ் ஃபியர் வராது. இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 4th இயர் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரமா பிளேஸ் ஆயிடலாம். நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்றீங்க இப்ப புரியல, யாரோ ஒருத்தர் கேளுங்க. காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆனீங்களா இல்ல நீங்களா தனியா போய் இன்டர்வியூ ஏதாவது? இல்ல, நாங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் நாங்க இருந்த டைம்ல வந்துட்டு ஆன் கேம்பஸ் எதுவுமே வரல. ஸோ நாங்க ஆஃப் கேம்பஸ் தான் போனோம். ஸோ ஆஃப் கேம்பஸ்ல நிறைய போய் அட்டன் பண்ணோம். அங்கே எதுவும் கிளிக் ஆகல. நாங்கள் வந்து தனியாக தான் போய் ஒவ்வொரு இன்டர்வியூவா போய் அட்டன் பண்ணி நாங்கள் பேசணும். நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க ஏதாவது? நான் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுங்க வந்துட்டு நீங்க புக்ஸ்ல இருக்கிறது நீங்க வந்து இப்ப படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களதெல்லாம் வந்து ஈஸி தான். அதுல வந்துட்டு டயோடு, ரெசிஸ்டர் அந்த நிறைய இருக்கு காம்பவுண்ட்ஸ். அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு நாங்கெல்லாம் வந்து வாங்கி பார்த்து சும்மா அதை வந்து ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து இந்த மாதிரி சால்டரிங் வச்சு ஒவ்வொன்றா வந்து இந்த கிளாக் எப்படி பண்றது, ஒரு டைமர் எப்படி பண்றது, ஒரு சோலார் பேனல் வச்சிருந்தோம்னா இந்த சோலார் பேனலை வந்துட்டு நம்ம சன்னோட இப்போ காலையில 6 மணிக்கு இங்க இருக்கும், கிழக்கு பார்த்துருக்கோம். அதை அப்படியே வந்துட்டு ரொட்டேட் பண்ற மாதிரி நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து வாங்கி அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி நம்ம பண்ணும்போது தான் வந்து நமக்கு இந்த காம்பவுண்ட் நம்ம எதுக்கு படித்தோம் அப்படிங்கிறது அந்த இதுல வந்து உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் அந்த மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கா? ஃபியூச்சர் கோல்ஸ்னா நான் ஒரு 10-15 இயர்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு பெருசா செட்டில் ஆகணும், அந்த மாதிரி தான். ஒரு இதை விட பெரிய MNC கம்பெனியில போய் செட்டில் ஆகணும். இல்லைன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு பெரிய பிஸ்னஸா பண்ணணும். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து என்னன்னா நான் இப்போ வந்து சாஃப்ட்வேர் டீம்ல இருக்கேன். என்னோடது வந்துட்டு ரியாக்ட், ஆங்குலர், பைத்தானு, PHP யூஸ் பண்றோம். எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு தான். எல்லாமே ஒவ்வொரு
ஒவ்வொரு வருஷத்துலயும் வந்து வெர்ஷன் அவன் அப்டேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். நாங்க வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு வெர்ஷனையும் வந்து ஒவ்வொன்றா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் படிச்சு. ஒவ்வொரு அவன் வெர்ஷன் விடுவான், ரிலீஸ் பண்ணுவான். அந்த இந்த ரிலீஸ்க்கும் இந்த ரிலீஸ்க்கும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து நம்மள செல்ஃபா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து கோலை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ப்ரோக்ராமிங் பார்த்துட்டீங்கன்னா இப்போ ரியாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்ட்ல போன வருஷம் ஒரு பில்டர் ரிலீஸ் பண்ணியிருப்போம். இந்த வருஷம் ஒரு அக்டோபர் அந்த மாதிரி டைம்ல ஒன்று ரிலீஸ் பண்ணுவான். ஸோ இதுக்கும் அதுக்கும் நம்ம அப்டேட் ஆகிட்டே போகணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ES 2016 18 அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நாம அதை அப்கிரேடா படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த இதுலயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. டீப் லேர்னிங் மாதிரி போனோம்னா மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி 10 இயர்ஸ்ல நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற லெவலுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் வேணும்னா நம்ம அந்த அளவுக்கு படிச்சு அந்த மாதிரி ஒரு கம்பெனியில போய் நம்ம அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு CEO ஆகிறது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நம்ம பிளைண்டா போய் பண்ண முடியாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, அப்புறம் வந்து ஒரு டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்ல என்னென்னலாம் வருது, நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஹேக்கர் மாதிரி யோசிச்சா மட்டும்தான் நாம வந்து அந்த CEO லெவலுக்கு போக முடியும். தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாய்ண்ணா. பாய். தேங்க்யூ ப்ரோ. பாய். தேங்க்யூ. பாய்.